எல்லா விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு வருஷமா நாங்கள் மோட்டரை போட்டு பைப்பை மட்டும் திறந்து விட்டு போகிறது தான். ஆல்சோ நம்ம எப்பொழுதுமே சக்தி பம்பு தாங்க. 15 HP பம்பு நம்ம இந்த ஏரியாவில் கடந்த ஒரு 6 மாசமாவே மழை பெய்யல. கொஞ்சம் வாட்டர் லெவல் கீழே தான் போயிருக்கு. 300 அடிக்கு போகுது. இந்த பக்கம் ஒரு 60-70 பைப் போட்டு பைப் லைன் போட்டு நம்ம அடுத்த அந்த நெல் வயலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ரேடியன்ட் சோலார் சிஸ்டம் கும்பகோணம். இது உங்கள் சக்தி. இப்போ நாம எங்க வந்திருக்கோம்னா, தஞ்சாவூர் மாவட்டம் சேதுவாசத்திரம் பக்கத்தில் உள்ள மருங்கப்பள்ளம் துறையூர் கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்க நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு 15 HP சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். இப்போ இன்ஸ்டால் பண்ணி இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒரு 15 HP சோலார் வாட்டர் பம்ப் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 ஏக்கர் தென்னை விவசாயம், அது இல்லாமல் நடவு ரெண்டுக்குமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை ஜஸ்ட் நம்ம இந்த இதுக்கு பக்கத்தில் ஒரு சைட்டு போகிறதுக்காக வந்தோம். அப்போ இந்த சைட்டையும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக வந்தோம். அப்போ ஒரு ரிவ்யூ வீடியோ எடுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதாங்க நம்ம போட்டிருக்க பிளான்ட். இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம இதில் 540 வாட் ஸ்பீக் பேனலில் 30 நம்பர் பேனலு ப்ளஸ் அது 5x2 மேட்ரிக்ஸில் 3 செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் போட்டு நம்ம 30 பேனலையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது கண்ட்ரோலர், பம்ப் கண்ட்ரோலரு. இங்கே நம்ம 15 HP 100 மீட்டர் ஹெட் பம்ப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 3 இன்ச்சு டெலிவரி கொடுக்குற மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ இதில் 30 பேனலையும் 2 ஸ்ட்ரிங்காக பிரித்து 15 பிரித்து நம்ம கண்ட்ரோலருக்கு இன்புட்டாக கொடுத்துட்டு கண்ட்ரோலர்லேருந்து அவுட்புட் மோட்டருக்கு போகும். இது பக்கத்திலே போர்லேருந்து இங்கே இந்த பக்கம் ஒரு 300 அடிக்கு போகுது. இந்த பக்கம் ஒரு 60-70 பைப் போட்டு பைப் லைன் போட்டு நம்ம அடுத்த அந்த நெல் வயலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3-4 ஏக்கர் இருக்கும். அவ்வளோ இருக்குமாண்ணே? 4 ஏக்கர் இந்த இடத்துல இருக்கிறது. இதை தாண்டி ஒரு 600-700 அடி தள்ளி நம்மளுக்கு இன்னொரு 3 ஏக்கர் இருக்கு. இதை இந்த போர் மூலயமா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்க இப்போ கடந்த சுத்தியுமே மழை பெஞ்சிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஏரியாவில் கடந்த ஒரு 6 மாசமாவே மழை பெய்யல. கொஞ்சம் வாட்டர் லெவல் கீழே தான் போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் அது மழை பெஞ்சிச்சுன்னா அந்த பக்கத்துல ஏரி இருக்கு. இந்த ஏரி வாட்டர் ஃபுல்லாச்சுன்னா இன்னும் தண்ணியே நல்லா வரும் அப்படிங்கிறது இங்க உள்ளவங்க சொல்றாங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதே போல் நம்ம இந்த கண்ட்ரோலர்லேருந்து கொடுத்து கண்ட்ரோலருக்கு எர்த்திங் தனியாக பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நமக்கு பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சு. கீழே நம்ம பண்ணும்போது பில்லு கிடையாது. ஆனால் இப்போ எல்லாமே பில்லு முளைச்சி இதாக இருக்குது. சுத்தம் பண்ணணும். அங்கே லைட்டிங் அரெஸ்ட் வச்சு அதை தனியாக கொடுத்துருக்கோம். அதுக்கான எர்த்திங் தனியாக இருக்கும். இங்கேயுமே வழக்கம் போல் நம்ம யூஸ் பண்ணியிருக்க பம்ப் பார்த்துட்டிங்கன்னா சக்தி பம்புங்க. நம்ம பம்பு எப்பொழுதுமே சக்தி பம்பு தாங்க. பட் ஆனால் இதுக்கு நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க பேனல் பார்த்துட்டிங்கன்னா 540 வாட் ஸ்பீக்கு UTL பேனல் 30 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 ஹாஃப் கட்டு 3 பர் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். பம்பு ஆல்சோ நம்ம எப்பொழுதுமே சக்தி பம்பு தாங்க. 15 HP பம்பு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 3 இன்ச்சு டெலிவரி கொடுக்குற மாதிரி நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய இப்போ இது ஒரு வருஷமா ஓடி இருக்கு. இங்கே உள்ள EB போருக்கும் ப்ளஸ் நம்ம சோலார் பம்பு போட்டிருக்க இந்த போருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, இதனுடைய வித்தியாசத்தை நம்ம இங்கே தோட்டத்துக்காரர் இருக்காரு. அந்த தோட்டத்துக்காரரே உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுவார். எல்லா விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். நாங்கள் இந்த இடத்துக்கு முதல்ல தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டோம். இங்கேருந்து ஒரு வாடகை மோட்டார் தான் போட்டு இறச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு வருஷமாச்சு இந்த இடத்துல நாங்கள் இந்த போர்டு போட்டு இந்த சக்தி மோட்டார்ஸ் பம்ப் தான் பேனல்லாம் போட்டு சூரிய ஒளி சக்தினால ஒரு மோட்ரு போட்டு கொடுத்தாங்க. எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. இந்த இடத்த வச்சு இப்போ நாங்கள் இந்த மோட்ரு பம்பை வச்சு ஒரு 10 வயல் நெல் சாகுபடி, ஒரு 3 ஏக்கரு திறந்தோப்பு, இது எல்லாத்துக்குமே அது கரெக்டாக தண்ணி கொடுத்துருது. காலையில் ஒரு 6:30க்கு ஆன் ஆயிடுது. சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு நின்றுது. அவ்வளோதான். நம்ம இதுக்கு நம்ம எந்த இதுவும் செய்கிறதில்ல. அதை ஆன் பண்ணி வச்சுட்டா போதும். அது இடியோ மழையோ ஏதோ அது வாட்டுக்கு போயிட்டுருக்கு. ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிக்குது, ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு வருஷமாக நாங்கள் மோட்டரை போட்டு பைப்பை மட்டும் திறந்து விட்டு போகிறது தான். கரண்ட் இருக்கா இல்லையா எதுவும் பார்க்குறதில்ல. சூரியன் வந்தால் 6 மணிக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடுது, ஓடிக்கிருக்கு. ரொம்ப எங்களுக்கு வசதியாக இருக்குது. இந்த மாதிரி மோட்டர் பம்பு போட்டுக்கிறது ரொம்ப வசதி தான். எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சார் நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. என் மனசில் உள்ளதை சொன்னேன், அவ்வளோதான்ப்பா. சரி, ஓகே.
ஓகே நண்பர்களே, அப்போ இதே மாதிரி உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சர்வீஸ் கிடைக்காம போர்வெல் பண்ணி ரொம்ப நாளாச்சு, இல்லை பூந்தோட்ட சர்வீஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி காரணங்களால எங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சோலார் போடணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு இதே மாதிரி சிறப்பாக செஞ்சு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.